சொந்தமாக போட் வச்சுருக்கீங்களாம் வந்து இங்கே வந்து பெரேட் மாதிரி நடத்துவாங்க. டெம்பே லேக் தொங்கு பாலம்பாங்க நம்ம ஊரில். ட்ரெயின் போகுது பாருங்கள், மெட்ரோ வைப்பாங்களா அது மாதிரி விற்றுட்ருக்காங்க. கீழெல்லாம் அடிக்கணும்னா அங்கே விஸ்ட் பேண்ட் வாங்கிட்டு வரணுமா. ஓ நைஸ். கைரேகை பார்த்து சொல்கிறது போல். அப்படியே பாலம் ஃபுல்லாக லைட் போட்டிருக்கானுங்க. இங்கே பாருங்க, இங்கே நம்ம பீம்பாய் என்னமோ பண்ணுறாரு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டெம்பே பீச் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து போட் பெரேட்ஸ் எல்லாம் நடக்குது. அதாவது சொந்தமாக போட் வச்சுருக்கீங்களாம் வந்து இங்கே வந்து பெரேட் மாதிரி நடத்துவாங்க. இன்றைக்கி 4 to 9 அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இதாங்க டெம்பே லேக்கு. இது அப்படியே இதுக்கு மேலே வந்து பாலம் இருக்குது. அப்படியே நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே போகும் இந்த பாலத்தில். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்து தேக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே வந்துச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே போயிடும். கீழே வேணா கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அட்டகாசமான வியூங்க. பாருங்க டெம்பே லேக் அல்டிமேட். இது வந்து அந்த கடைசி அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பில்டிங்கு அதை தாண்டி இருக்குது இந்த லேக்கு. ஃபுல்லாக தண்ணி. இதுக்கு மேலே வந்து ட்ரெயின் ரூட் இருக்குது, அதுபோக வந்து பஸ் ரூட் ரெண்டுமே இருக்குது. பாலம் தொங்கு பாலம்பாங்க நம்ம ஊரில், அது மாதிரி கட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இரும்பு, அது மேலே ரோடு போட்டு போயிருக்குது. அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் ரோடு வியூ. பீச் பார்க் அல்டிமேட். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டெம்பே சென்டர் ஆஃப் ஆர்ட்ஸு ஸ்டூடியோ. இங்கேயும் தண்ணி இருக்குது பாருங்க, இங்கேயும் தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. இதுதான் பில்டிங் எப்படி இருக்கு பாருங்க, அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே இங்கேருந்து வியூ பார்க்குறக்கா அந்த இது சிட்டிங் போட்டிருக்கானுங்க, ஸ்டூடியோ தேட்ரு. அப்படியே அப்படி திருப்பிட்டிங்கன்னா லேக் வியூ பாருங்கள். எல்லாம் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போட் பெரேட் ஆரம்பிச்சிரும். 8 PM வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குமாம்மா, முடிஞ்சால் அதையும் பார்ப்போம். இங்கே தாங்க அரிசோனா யூனிவர்சிட்டி இருக்குது பின்னாடி. இதுக்கு பின்னாடி தான் வந்து அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருப்பேன். அதை சுற்றி இந்த பார்க்கும் நான் காட்டியிருப்பேன். ட்ரெயின் எல்லாம் இதில் போகும். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் போட், சொந்தமாக போட் வச்சுருக்கீங்களா இங்கே வந்து பெரேட் மாதிரி இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்து ஃபுல்லாக போட்டை டெக்கரேட் பண்ணி அப்படியே வந்து அந்த பெரேட் எடுப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது. நீங்கள் நிறையா ஃப்ளைட்ஸை பார்க்கலாம், அடிக்கடி மாதிரி பறந்துகிட்டே இருப்பானுங்க. இங்கே கொஞ்சம் தள்ளி தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மை காட், அட்டாசமாக இருக்குது. இங்கே சூப்பராக ஃபெசிலிட்டி பண்ணி வைப்பாங்க. அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பீச் மாதிரி இது ரெடி பண்ணி, லேக்கு அதே பீச் பார்க்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே ஸ்கேட்டிங்கு, அப்புறம் சிட்டிங் பிளேஸு, பெட்ஸு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பெட்ஸுக்கு தனி ஏரியா எல்லாமே இருக்குது. பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்க மீன் ஒன்று செத்து கிடக்குது, ட்ராஷ் இதெல்லாம் போட்டு கிடக்குது. பாருங்க நீங்கள் இதெல்லாம் கூப்பிட்டு வந்துக்கலாம், நான் எல்லாம் வேணால் நீங்கள் கூப்பிட்டு வந்துக்கலாம். மீன் பிடிச்சிட்ருக்காங்க தெரியுதா. இதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும். ஒரு நாளைக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று தனியாக இருக்குது, அரிசோனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஃபிஷ்ஷிங் டிபார்ட்மெண்ட். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி மீன் பிடிக்க முடியும். அது குறிப்பிட்ட அளவு மீன் தான் பிடிக்கணும். அதுக்கு மேலே பிடிச்சாங்கன்னா திரும்ப ஆற்றுக்குள்ளேயே விட்டுறணும். தூண்டில் தெரியுதா, மீன் மாதிரி வச்சு போடுறாரு. இஸ் இட் ஃபிஷ்? No, it's a bait. Oh, okay. It's a bait, yeah. Okay. So you need to get license for this? You do. Okay. Fishing and hunting license. Oh, nice. How many fish you can catch? There's a different number for every different fish. Okay. So some fish you can catch if they're a certain size. We don't keep any of them. We just do it for sport. So we catch them and we release them back. Oh, you will not carry? No. Oh, okay. Especially not this lake. It's Oh. not that clean.
so Okay, 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 I okay. don't want to eat them out of here. But Okay. yeah, So you will catch and after that you will leave it. let them go. Okay. Yeah. Good luck. மீன் பிடிச்சு திரும்ப வந்து ஆற்றுக்குள்ளே விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு தனியாக நம்ம லைசன்ஸ் வாங்கணும். இங்கே ஒரு வாத்து இருந்ததுன்னு நினைக்கிறேங்க, அது உள்ளே போயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே மிதந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, உள்ளே பூந்துச்சு. அங்கே வருது பாருங்க, அங்கே உள்ளே பூந்து தெரியுதா, அழகாக நீந்திட்டு போகுது பாருங்க. அப்படியே முழுங்குது, எங்கே எந்திரிக்குன்னே தெரில. இங்கே முழுங்குச்சு, அதை முழுங்கிடுச்சு. அங்கே முழுங்குச்சா, எங்கே எந்திரிக்குன்னு பார்ப்போம். காணோம், வேற எங்காவது எந்திரிக்கும். எங்கே காணமே காணமே அங்கே எந்திரிச்சிச்சு பாருங்க. இங்கே முழுங்கி அங்கே எந்திரிச்சிச்சு. ஸோ இங்கேருந்து பரேடு வந்து தெரியாதான், அதனால் வந்து இன்னும் முன்னாடி போக சொல்கிறாங்க. அப்படியே போவோம். பாருங்கள் ட்ரெயின் போகுது பாருங்கள், மெட்ரோ. நான் இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டிருப்பேன் நம்ம சேனலில். இது பாருங்கள், லேக் மேலேயே போகுது. அது நம்ம ஊர் மாதிரி தள்ளுவண்டி, கூல்ட்ரிங்க்ஸு, காஃபி, டீ, அப்புறம் வந்து இங்கே பலூனெல்லாம் பாருங்கள், நம்ம திருவிழாவில் வைப்பாங்களே அது மாதிரி விற்றுட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து க்ரௌடு அதிகமாகிடும். அதனால் வந்து எல்லோரும் இப்போவே வந்து இடம் பிடிச்சி 3 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். அதனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மக்கள் இருக்கிற இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நம்ம நின்று தான் பார்க்க முடியும். அந்த போட் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே வாத்து மாதிரிலாம் ஜூம் பண்ணி கேட்டுறேன், தெரியுதா? அந்த வாத்து மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த இதில் தான் வரும். அப்படியே ஃபுல்லாக இந்த லேக் ஃபுல்லாக வரும். யூஸிங்க வேறு மக்கள் கூட்டம் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது. என்ட்ரன்ஸ் இந்த பக்கமாக. ஸோ இதில் போக முடியாது, இந்த ரோட்டில் போய் அப்படி உள்ளே வரணும். இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க, போலீஸு எல்லாருமே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. இதுதாங்க ஃபுல்லாக பாருங்க, இங்கே கடைகளாக இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், இதில் தான் போகணும். போயிட்டு அப்படி உள்ளே வரணும். ரோடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த ட்ரெயின் தண்டவாளம், நான் அப்ளை காட்டணும்ல. ஃபுல்லாக பாருங்கள், டெலாய்ட்டு, ஏடிபி, நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இங்கே இருக்குது. அந்த பக்கம் பெரிய ரைசிங் பில்டிங் பார்க்குறீங்களே, அதுக்கு அந்த பக்கம் தான் வந்து அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. பார்க்கிங் லாட் தான் இது எல்லாமே, பே பண்ணி பார்க் பண்ணுறது. பட் இன்றைக்கி போட் பெரேட் இருக்கிறதுனால இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுட் ட்ரக்குக்காக விட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் ட்ரக்கெல்லாம் வந்து பணம் கட்டி அவங்க இந்த ஸ்பாட்டை புக் பண்ணனால நம்மளுக்கு இடம் இல்லை. நம்ம கிட்டத்தட்ட அங்கே 1 மைல் தள்ளி போய் அங்கே கார் நிறுத்திக்கிறோம். எல்லா பார்க்கிங் லாட் ஃபுல்லாகிடுச்சு. முன்னாடியே வந்துருந்தால் கிடச்சிருக்கோம். பட் இதுவே நம்ம கொஞ்சம் ஏர்லியாக தான் வந்திருக்கோம். 7-8 மணிக்கு மேலே தான் களை கட்டும். பட் இப்போவே பார்க்கிங் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்செல்லாம் வந்தால் சுத்தமாக பார்க்கிங் கிடைக்காது. பார்க்கிங் லாட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ. ஃபுல்லாக பாருங்கள், ஹனிபியஸ், பார்பிக்யூ, ஓக்கு, வேகனு எல்லாம் ஃபுட் ட்ரக் தான். இங்கே பாருங்கள், பீரு, ஒயினு எல்லாமே இருக்குங்க. அங்கே பீரெல்லாம் அடிக்கணும்னா அங்கே விஸ்ட் பேண்ட் வாங்கிட்டு வரணுமா, அங்கே முன்னாடி கொடுத்துருந்தாங்களா அது. அப்படியே உள்ளே போவோம். இங்கே பார்க் பண்ணணுன்னா இதாங்க, அந்த பார்க் மொபைல் ஆப்பை ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த ஜோன் 8465 போட்டு அங்கே பார்க்கிங் லாட் நம்பர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பர் ஹவர் $2. எத்தனை மணி நேரம் இருக்கீங்களோ அது. இங்கே பார்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி யாரும் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டெம்பரரி ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிள், யார் வேணால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மக்கள் ஃபுல்லாக வந்து சேர் எடுத்து வந்து போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே வீட்டிலேருந்து சேர் எடுத்து வந்துடலாம் போல. பாருங்கள், கம்பெனிஸாக டெலாய்ட்டு, ஏடிபிங்கிறது இங்கே பே செக் ஜென்ரேட் பண்ணுற கம்பெனி. டெலாய்ட்டு, ஜென்னு. இங்கே வந்து நீங்கள் போட்டெல்லாம் ரெண்டல் எடுத்துக்கலாம். மற்ற டைமில் இப்போ எடுக்க முடியாது. ஏகப்பட்ட கடைக்கு இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து வந்துடுமா. அரிசோனா கேம் அண்ட் ஃபிஷ் டிபார்ட்மெண்ட். இங்கே தான் வந்து நம்ம அந்த
தூண்டிலெல்லாம் போட்டு பிடிச்சிருந்தாங்களா, அது இங்கே தான் பண்ணணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இங்கே எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸு இதுக்கு தாங்க இருக்குது. மெக்சிகன் அதிகமாக இருக்குது, அமெரிக்கனு, இந்தியன் காணோம். டாக்கோஸு, பீரு, ஒயின் விற்கிறாங்க. அப்புறம் அங்கங்கே டேபிள் போட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கிட்டு உட்காந்துக்கலாம். இப்போ இங்கெல்லாம் இடம் கிடச்சா அப்படியே உட்காந்துக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் ஆயிரும். ஒன்றும் நம்ம பார்க்கவே முடியாது, சமாளிக்கவே முடியாது. இங்கெல்லாம் ஸ்பின் பண்ணி நீங்கள் எதாவது வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே. இதெல்லாம் சுற்றி விட்டு நம்ம எடுக்கலாம். லக்கி ட்ராவில் பால் கிடச்சிருக்குது. பயங்கரமாக ஜக்லிங் பண்ணுறாங்க. சூப்பருங்க, ஜக்லிங் பண்ணுறாங்க. ஊர்லலாம் திருவிழாவில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி லைட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கலர்ஃபுல் லைட்ஸு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபுட் செக்ஷனுங்க. அப்படியே ஒவ்வொன்றா போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இது வந்து ஃப்ரூட்ஸ்ன்னு நினைக்கிறேன். மேக்ரோன்ஸ். இது வந்து ஆர்ட் கேலரி ஆட்டிருக்கு. இங்கே வந்து ஜெல் டிசைன் கோன்னு சொல்லிட்டு அது ஃபுல் க்ரௌடு. நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அப்படியே உள்ளே போகலாம். அடுத்தது இங்கே என்னென்ன ஒரு பாத் பாம்ஸ். இது இங்கே வந்து ஹேட்ஸு, தொப்பி, இந்த மர வேலைப்பாடு செஞ்ச கடைங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸு அந்த கடை. இது வந்து அந்த செடி இதுக்கெல்லாம் வைக்கிறது, அந்த ஸ்மெல் வரக்கா வைப்பாங்கல்ல அந்த இது. ஜோசியம் பார்க்குறது, கைரேகை பார்த்து சொல்கிறது போல். ஃபார்ச்சூன் ஸ்டோல்டு. இது என்னன்னு தெரியலையே. ஃபேஸ் பெயிண்டிங். இது இந்த க்ரௌடு ஃபுல்லாக ஃபேஸ் பெயிண்டிங் நிற்கிறாங்க. ஜுவல்லரி ஐட்டம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே கொஞ்சம் ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே என்னென்னு பார்த்துருவோம். குட்டி வாலெட்டா அந்த இது கடை. கேண்டி, ட்ரைடு கேண்டி. இது இந்த ஆர்ட் கேலரி. இந்த ஊர்லேயும் பாருங்க ஜோசின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. ஸ்வீட்ஸு இதெல்லாம் அந்த கடைங்க. பர்ஃப்யூம்ஸு அந்த மாதிரி கடைங்க. அப்படியே போவோம் அந்த சைடு. ஸோ இன்னொரு அரை மணி நேரம் இருக்குங்க ஃபுல்லாக அந்த ஷோ நடக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, அங்கேருந்து படிக்கிற மாதிரி வச்சு இங்கே ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருக்கானுங்க. மேலே என்ன இருக்குன்னு போய் பார்த்துருவோம். ஸ்கேட் போர்ட், ஸ்கேட்ஸ், பைசைக்கிள் ப்ரொஹிபிட்டட். இந்த ஏரியாவில் பாருங்க நாய்க்குட்டி. இதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு க்யூட்டாக அழகா. மாடியிலேருந்து பார்த்தா அப்படியே அந்த வியூ தெரியும் ஃபுல்லாக. டெலாய்ட் கம்பெனி, ஏடிபி அப்படியே காட்டுறேன் கீழே. எப்படி இருக்கு பாருங்க டெம்பிள் லேக் நைட் டைம். இதெல்லாம் பாருங்க நைட் டைம் எப்படி இருக்குன்னு. அப்படியே பாலம் ஃபுல்லாக லைட் போட்டிருக்கானுங்க. நைட் வியூ. பாருங்க யூஎஸ் ஃப்ளாகு, அரிசோனா ஃப்ளாக். அப்படியே கீழே போகலாம்.
எப்படி இருக்கு பாருங்க வியூ மேலேருந்து கீழே. அட்டகாசமாக இருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஹாய். ஓகே ஹாய் ஹாய் Destiny. Nice, cute, cute. Thank you. நாய்க்குட்டி பார்த்து ஜம்ப் அடிக்குது நம்ம மேலே. இது பாருங்க பட்டாய் கிளப்பிட்டு போகுது போட்டு. இது கொஞ்சம் விட்டு விட்டு லைட் எரியுது. பின்னாடி அங்கே ஒரு 5 போட் வருதுங்க, 5ஓ 10ஓ வருது. ஓ மை காட், சூப்பராக இருக்குது.